பலருடைய பேச்சுக்கள் என்ன கேட்டால் நாம் தமிழ் கட்சியில் என்ன நடக்குதுங்க, எல்லாரும் விலகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் விலகிறது என்னமோ ஒரு 3 பேர் தான். அந்த 3 பேருமே ஒரு முக்கியஸ்தர்கள் தான் அந்த கட்சியில். ஆனால் அவங்க விலகின உடனே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாம் தமிழ் கட்சி அவ்வளோதான், என்ன ஆச்சு, எல்லோரும் போய்கிட்டே இருக்கிறாங்க, மாண்போடு நடந்துக்கிட்டாரு. யார்? சீமான் அவர்கள் வந்து மாண்போடு நடந்துக்கிட்டாரு. ஆனால் அந்த மாண்பு எதுக்குன்னு கேட்டு ஒரு சிலர் திமுகவோட கூட்டணி போக போகிறாரு. நேரடியாக சொல்லப்போனால் மானங்கெட்ட மாண்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு அவங்க ஒரு பக்கம், இப்படி 2 பக்கம் விலகல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திமுக வந்து இவர் பொது வேட்பாளர் நிறுத்த போது அதுக்காக இவர் வந்து ரொம்ப சாஃப்டாக போகிறாரு, மோத மாட்டேங்கிறாரு. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இப்படி ஆயிடுச்சு. அதாவது என்ன, திராவிட எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு 2 இரு கூறுகளாகிட்டாங்க. கண்டிப்பாக வந்து சீமான் அவர்கள் விளக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இப்போ வந்திருக்கு. காரணம் என்னென்னா, நண்பர்களுக்கு வணக்கம். நாம் தமிழ் கட்சியில் சிலர் விலகி இருக்கிறாங்க. அந்த சிலர் விலகின உடனே பலருடைய பேச்சுக்கள் என்ன கேட்டால், நாம் தமிழ் கட்சியில் என்ன நடக்குதுங்க, எல்லாரும் விலகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் விலகிறது என்னமோ ஒரு 3 பேர் தான். அந்த 3 பேருமே ஒரு முக்கியஸ்தர்கள் தான் அந்த கட்சியில். ஆனால் அவங்க விலகின உடனே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நாம் தமிழ் கட்சி அவ்வளோதான், என்ன ஆச்சு, எல்லோரும் போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேச தொடங்கியிருக்கிறாங்க. உள்ளபடியே நாம் தமிழ் கட்சியில் நடப்பது என்ன? இன்றைக்கி நேற்றைய தினம் வந்து ஒரு வழக்கறிஞர் விலகினார், அடுத்த நாள் ஒருத்தர் விலகினார், அடுத்தது கலைஞர் விலகிட்டார், இப்படி வந்து முத்துப்பாண்டி விலகிட்டார். இப்படி விலகல்கள் வந்து பெரிய அளவில் பேசப்படுது. ஆனால் இதுக்கு முன்னாடியும் இது போன்ற விலகல் இருந்திருக்கு. அது ராஜீவ்காந்தி விலகின போதும் சரி, கல்யாண சுந்தரம் விலகின போதும் சரி, காளியம்மாள் விலகின போதும் சரி, ஒரு பேசும் பொருள் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக பேசப்படவே இல்லை. ஒரு நினைவந்தல் நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு மாநாடு நிகழ்ச்சியாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா, அந்த ஊடகங்கள் வந்து புறக்கணித்த ஊடகங்கள் கூட இன்றைக்கி நாம் தமிழ் கட்சியில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு விவாத பொருளாக ஆக்குறாங்க. பல செய்திகள் பெரிய அளவில் பேசப்படுது. உள்ளபடியே என்ன தான் நடக்குது, எதனால் இந்த விலகல் சொன்னால், ஒரு பக்கம் வந்து மாண்போடு நடந்துக்கிட்டார். யார்? சீமான் அவர்கள் வந்து மாண்போடு நடந்துக்கிட்டார். ஆனால் அந்த மாண்பு எதுக்குன்னு கேட்டு ஒரு சிலர். இன்னொரு பக்கம் என்னென்னு கேட்டால், இவர் வந்து திமுகவோட வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட்டணி போக போகிறாரு, பொது வேட்பாளர் நிறுத்த போகிறாரு அப்படியான வந்து கருத்து கொண்டவங்க வெளியேறும்போது ஒரு என்ன சொன்னாங்க, அந்த அதை நேரடியாக சொல்ல முடியாமல் வெளியேறும்போது தனிநபர் விமர்சனம் அப்படின்னு சொல்லிலாம் வந்து பேசிட்டு தான் விலகத்தை பார்த்துருக்கேன். நான் நேரடியாக சொல்கிறேன், களஞ்சியம் தான் சொல்கிறேன். நான் களஞ்சியம் என்ன சொல்கிறாரு கேட்டால், தனிநபர் விமர்சனங்கள் பண்ணுறாங்க, யார் பேசுனாங்கன்னு சொல்லவே இல்லை, தனிநபர் விமர்சனங்கள் பண்ணுறாங்கன்னு ஒரு பொதுவான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் விலகிறார். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாண்பு குறித்து பேசக்கூடியவங்க சில பேர் விலகிறாங்க. மாண்பு வந்து நேரடியாக சொல்லப்போனால் மானங்கெட்ட மாண்பு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு அவங்க ஒரு பக்கம், இப்படி 2 பக்கம் விலகல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இது உண்மையிலே அடிப்படை காரணம் என்ன தான் இருக்குது. உள்ளபடியே இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க விலகலுக்கு இதுதான் காரணமானு சொன்னால் எனக்கு ஒரு அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், திராவிட எதிர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் பார்த்தாங்க. நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற தொண்டர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து 2ஆம் கட்ட நிலையில் உள்ள இந்த இப்போ விலகி இருக்கிற நபர்கள் எல்லாருமே வந்து திராவிட இயக்கத்தை ஒரே பார்வையில் பார்த்தாங்க, திராவிட இயக்கமாக பார்த்தாங்க. அது அதிமுக, திமுக எல்லாமே. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருவேறு பார்வை இருக்குது. திராவிட இயக்கம் வேறு, திமுக வேறுன்ற மாதிரி பார்க்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு திராவிட எதிர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு பிரதானமான பிரச்சனையாக தெரியல. ஏன்னா திராவிட எதிர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து முழங்கக்கூடியவங்க வந்து எதிர்க்கக்கூடிய திராவிட எதிர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா வந்து கொள்கையாக எடுத்துக்கிட்டவங்க வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள் திராவிட எதிர்ப்பை வந்து முழங்குறாங்க. இந்த நிமிடம் வரைக்கும் சீமான் அவர்களோட சேர்ந்து திராவிட எதிர்ப்பை முழங்குறாங்க. ஆனால் திமுக எதிர்ப்பை மட்டுமே காட்டக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து கல்யாணத்துக்கு போனார், கை கொடுக்குனாரு, ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாரு, ஒன்றா உட்காந்து பேசினார், இப்படி ஒரு சொத்தையான காரணத்தை காட்டிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இனிமேல் எப்படிங்க இவரோட பழக முடியும். அதாவது சீமான் அவர்களுக்கு வந்து இந்த திராவிட திமுக எதிர்ப்பு என்பது வந்து முனை மழுங்கிடுச்சு,
அவர் வந்து சாஃப்டாக போகிறாரு, ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது, திமுக மீது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. திமுக வந்து இவர் பொது வேட்பாளர் நிறுத்த போகுது, அதுக்காக இவர் வந்து ரொம்ப சாஃப்டாக போகிறாரு, மோத மாட்டேங்கிறாரு, கடுமையாக எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு, அதனாலேயே ஊடகங்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனால் திராவிட எதிர்ப்பை வந்து வழக்கமாக முழங்கக்கூடியவர்கள் அவங்கள பார்த்திங்கன்னா அவங்க தொடர்ந்து சீமானோட வந்து திராவிட இயக்க எதிர்ப்பில் வந்து தங்களை ஈடுபடுத்திகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இப்படி ஆயிடுச்சு. அதாவது என்ன, திராவிட எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு ரெண்டு இரு கூறுகளாகிட்டாங்க. இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கேன்சர் மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதை சரி பண்ணுறதுக்கான வேலையை வந்து சீமானவர்கள் இனிமேல் செய்வார்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். உள்ளபடியே வந்து இப்போது விளக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் சீமான். இந்த திராவிட எதிர்ப்பு வந்து நாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஈடுபட்டுருக்கிறோம், கடந்த காலத்தில் என்னெல்லாம் செஞ்சோம், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம எந்த இடத்துல நம்ம பின்வாங்கணுன்ற வந்து பார்த்திங்கன்னா வந்து பின்வாங்காமல் இருக்கிறோன்றத கண்டிப்பாக வந்து சீமானவர்கள் விளக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இப்போ வந்திருக்கு. காரணம் என்னென்னா, ஒரு தவறான ஒரு ஃப்ரேம் வந்து சீமானவர்கள் மீது விழுது. என்னென்னா, இவர் வந்து திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆதரவாக செயல்படுறாரு. இப்போ பாருங்கள், சமீபத்தில் மேடையில் கூட வந்து அவர் வந்து இப்படி பேசுகிறாரு. எப்படின்னா வந்து காமராஜர் வந்து தோல்வியை வந்து சொல்லும் போது அண்ணா வந்து எப்படி வந்து அதை வந்து எதிர்த்தார், அதே மாதிரி இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தோற்று போனதை வந்து இன்றைக்கி வந்து சில பேர் கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாரு. அடிப்படையில் அவர் சொல்கிறது உண்மை, அவர் சொல்கிறது வந்து உண்மை தான். யாருடைய தோல்வியும் வந்து இங்கே கொண்டாடக்கூடிய, அது கொண்டாடினா அது நாகரிகம் கிடையாது. ஆனால் இப்போ வந்து அப்படியான ஒரு கொளத்தூரில் வந்து திரு மு.க. ஸ்டாலின் தோற்றதை வந்து விஜய் அவர்கள் கொண்டாடுறாரு அப்படின்ற அந்த துணியில் தான் அவர் வந்து பேசினார். இப்போ அது வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் பேசும் பொருளாகி, அப்போ தொடர்ந்து சீமானார் வந்து திமுக வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டிலே இருக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டை வந்து நேரடியாகவே வைக்கிறாங்க. ஏன் வந்து பொது வேட்பாளர் வந்து பேசப்படுதுன்னா அதை ஏன் மறுக்க மாட்டேங்கிறாரு சீமான் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஸோ இப்படியெல்லாம் சில கேள்விகளை வச்சுட்டு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா வந்து இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வேகமாக விலகிறாங்க. அப்படி விலகும் போது அதில் முக்கியமான நபராக தான் இன்றைக்கி வந்து களஞ்சியம் இருக்கிறார். சரி, களஞ்சியம் பிரச்சனை தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம தெரிஞ்ச இந்த சோர்ஸஸ் மூலமாக வந்து நம்ம வந்து நேரடியாக அவர்கிட்ட பேச முடியும். பட் ஆனால் வந்து அது நாகரிகமாக இருக்காது பேசும்போது. அப்போது அவர்கிட்ட கேட்குறத விட பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் கேள்வி சில கேட்கும்போது இவங்கெல்லாம் வந்து விலகி போகிறவங்கெல்லாம் வந்து தாவேக்கால தானே போய் சேர்றாங்க, அதான அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கும். ஏன்னா திமுக எதிர்ப்புன்னும் போது அப்போது இதை உக்கிரமாக எதிர்க்கிறது திமுக எதிர்ப்பது தாவேக்கா தான். இன்றைக்கி சீமான் வந்து எதிர்த்தார், ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மென்மையான போர்க்கை கடைப்பிக்கிறார், எதிர்க்கிறாரு, ஆனால் மென்மையாக எதிர்க்கிறாருன்ற மாதிரி சில சப்ஜெக்ட் வந்து வைக்கிறாங்க. இது பார்வையாளருக்கு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யாரையும் இங்கே ஏமாற்ற முடியாது. அது பார்க்கும்போது அப்படி தெரியுது. இப்போது கல்யாணத்தில் போகிறாரு உட்காந்து பேசுகிறாரு, வந்து நிச்சயதார்த்தத்தில் போகிறாரு உட்காந்து பேசுகிறாரு, மேடையில் பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து சில நேரங்களில் வந்து விட்டு கொடுக்காமல் பேசுகிறாரும்போது இப்போ என்ன போன்ற புரிதல் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆளுங்கட்சியாக இருக்குது தாவேக்கா என்பது ஒரு கவர்ச்சியாலையால் பாதிக்கப்பட்ட கட்சிகளில் நாம் தமிழர் கட்சியும் இருக்குது. அப்போது எதிர்ப்பு என்பது பிரைமரி என்ன சொல்லிட்டுனா வந்து அகெயின்ஸ்ட்ன்றது வந்து, அதாவது முதன்மை எதிர்ப்பு என்பது அது வந்து இயல்பாகவே வந்து தாவேக்கா மேலே தானே போகும். ஸோ எல்லா கட்சியும் பாதிக்கப்பட்டிருக்கு தாவேக்காவால். அப்போ அங்கே கவர்ச்சி அரசியலை எதிர்க்கக்கூடிய இடத்துல வந்து சீமானும் இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல திமுக எதிர்ப்பை வந்து பார்த்திங்கன்னா வந்து மென்மையாக்கி வன்மையாக வந்து தாவேக்காவை வந்து எதிர்க்கணுன்றது அவர் நிலைப்பாடு இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நான் வந்து ஆதரிக்கிறோம், அவ்வளோதான். நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதரிக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். ஆனால் கட்சியில் இருந்து செயல்படக்கூடியவர்கள்னா இத்தனை ஆண்டு காலம் நாம் வந்து கடுமையாக வந்து திமுகவை எதிர்த்து போராடிட்டு இப்போ ஏன் அவங்களோட இந்த மென்மையான போக்கை கடைபிடிக்கிறோம்? இது ஒரு சரியான சந்தர்ப்பம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம தாவேக்காவோட இணைஞ்சு சேர்ந்து இவங்களை வந்து பார்த்தா திமுகவை வந்து முற்றிலுமாக அழிக்கிறது தானே சரின்னு சொல்லிட்டு சில வாதங்களை வைக்கிறாங்க. இப்போ இந்த வாதத்தில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. நான் ஆதரிக்கிற இடத்துல தான் இருக்கிறேன், எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் கட்சியில் காலகாலமாக இருக்கிற ஒரு சில தம்பிகளுக்கு அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுகவை வந்து பார்த்திங்கன்னா வந்து இதோட நல்ல ஒரு சந்தர்ப்பம், இதோட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது, தாவேக்கா எதிர்க்கும் போது நாமளும் திமுகவை எதிர்த்து அவங்கள அப்படியே மண்ணோட மண்ணை ஆக்கிடணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல வந்து என் போன்றவர்களுக்கு என்ன கூடுதலாக ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இங்கே அரசியல் தட்ப வெப்பநிலை மாறிட்டு இருக்கு, அரசியல் உத்திகளும் கூட அதுக்கேற்ற மாதிரி மாறணும்.
அப்போ இங்கே சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்கு போகிறது தான் வந்து அவசியமே தவிர ஒரு கட்சியை அழிக்கிறது ஒழிக்கிறதுன்றது அது வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சியும் வந்து ஒழிக்க முடியாது. அதுக்கு நீண்ட காலம் தேவைப்படும். அதுக்கு நம்ம சக்தியை விரயம் பண்ணுறதை விட நம்ம தான் இந்த ஒரு சூழல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாதகமான சூழல்னா இதை வந்து பயன்படுத்தி சட்டமன்றத்துக்குள்ளே வந்து நாம் தமிழர் கட்சி உள்ள நுழையும் போது கட்சியை வந்து வெளியில் வளர்ச்சி பெறும். தமிழ் தேசிய கருத்துக்களையும் வந்து சட்டமன்றத்தில் பதிவேற்றம் செய்ய முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அறிவார்ந்தவர்கள் இதை யோசிப்பாங்க. இப்போது களஞ்சியம் போடுறவர்கள் இப்போ வெளியே வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன்னா, ஏன்னா கடந்த காலத்தில் பல மேடைகள் பேச்சுகள்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம், நேர்காணலாம் களஞ்சியம் வந்து பார்த்துருக்கோம். இவங்களுக்கு முழுக்க திமுக எதிர்ப்பு அப்படின்றதுல வலுவாக இருக்கும். திராவிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து திமுகவுக்கு எதிர்ப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அடிநாதமே திமுக தானே. திராவிடத்துக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து டானிக் கொடுக்கறது அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பெரியாரிஸ்டுகளுக்காக இருக்கட்டும் அல்லது தீகாவை சார்ந்தவர்கள் மற்ற பெரியார் திராவிட கழகம் இவங்களுக்கு எல்லாருக்குமே டானிக் கொடுக்கறதே யார்? திமுக தானே. அப்போ திமுக வந்து ஒழிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து செயல்படக்கூடியவங்க. இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதன் மூலம் தான் நம்ம தமிழ் தேசியத்தையே வளர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க களஞ்சியம். சரி, இப்போது ஒரு சூழ்நிலை வந்து கேட்டால் வந்து கட்சியை விட்டு விலகி வராங்க. இப்போ இங்கே தனி மனித சாடல்கள்லாம் வந்து புறந்தளிட்டு லைலா மணிக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. தாவேக்காவுக்கு வந்து ஆதரவான நிலைப்பாடில் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் வந்து தாவேக்கால இணையில் தனி கட்சி தொடங்குறதா வந்து களஞ்சியம் தரப்பில் சில பேர் சொல்கிறாங்க. அது தொடங்கட்டும், அப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்கிறாங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு சின்ன தப்பு நடக்குது. அதை மட்டும்தான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் திமுகவை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா இன்றைக்கி பிரைமரி ஃபோர்ஸாக இருக்கிற தாவேக்காவை மறைமுகமாக ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு சிலர் வந்திருக்கிறாங்க. கட்சியில் சேர்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இப்போ அவங்க ஏதோ வேறு ஒரு அசைன்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தனி கட்சி தொடங்குற ஐடியாவில் இருக்கிறாங்க. இப்போது நாம் தமிழ் கட்சி விலகணுங்க, திமுகவை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சக்தியை நீங்கள் ஆதரிக்கிறீங்க, வளர்க்குறீங்க. இது எப்படியான நிலைப்பாடு இருந்ததை மட்டும் உங்களுடைய பார்வைக்கு விட்டுறது. நான் இன்றைக்கி திமுகவை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா தாவேக்காவை ஆதரிக்கிறீங்க. அப்படி தான் சில பேர் போய் அந்த கட்சியில் போய் இணைஞ்சும் இருக்கிறாங்க. தாவேக்கால இணைஞ்சவங்க தான் ஜாஸ்தி. இப்போ சமீபத்தில் திருமாவளவன் சொல்கிறாரு கேட்டினா நாம் தமிழ் கட்சி விலகிறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பக்கம் அவர் கஷ்டம் அவருக்கு யாருமே வந்து விசிகால இணைய மாட்டுறாங்க. எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு போகிறாங்க. அதிமுக போகிறாங்க, திமுக போகிறாங்க, தாவேக்கா போகிறாங்க, அப்படி போகிறாங்க. இப்போவும் கூட பார்த்திங்கன்னா விலகினவங்க வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கா கட்சிக்கு போனால் கூட பார்த்திங்கன்னா தாவேக்காக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்றது அவங்க பேச்சுக்கள் மூலமாக நமக்கு தெரியுது, அவங்க நடவடிக்கை மூலமாக தெரியுது. இல்லைனா சீமானை வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ண லைலா மணிக்கு வாழ்த்து சொல்கிற இடத்துல இருக்கிறாங்கன்னா அப்போ தாவேக்காவுக்கு மறைமுகமாக ஆதரவு. ஆனால் தாவேக்கால இணையில் ஒரு அரசியல் கட்சி தொடங்கணுன்ற அந்த முனைப்பில் இருக்கிறாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் இங்கே தமிழ் தேசிய கொள்கையில் முழங்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியை வந்து நீங்கள் வந்து ஒரு பிளவுபடுத்தணும்னு நினைக்கிற அந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைய தினம் வந்து நாம் தமிழ் கட்சியை வந்து சீமான் கீழே விழுந்தால் சிரிக்கிறதுக்கும் இந்த நாம் தமிழ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா பலவீனப்பட்டால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கொக்கரிக்கிறதுக்கும் வந்து இங்கே ஊடகங்களில் பல பேர் ஊடகம் மட்டும் இல்லை, ஊடகங்களை கடந்து வெளியிலையும் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் வந்து இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வந்து சீமானவரோட நாம் தமிழ் கட்சியோட பயணித்த நீங்கள் இந்த கட்சியை விட்டு விலகி போய் ஒரு தனி கட்சி தொடங்கினால் கூட அதை சொல்லுவாங்க இல்லையா, ஊர் ரெண்டு பட்டா நடிகருக்கு கொண்டாட்டணுவாங்களே, அந்த நிலைப்பாட்டை தான் நீங்கள் உருவாக்குறீங்க. அப்போ இத்தனை ஆண்டு காலம் உழைச்சது உங்கள் உழைப்பு என்னாச்சு? அந்த உழைப்பு ஏன் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீணாக போகுது? அதை நம்ம வந்து கவனத்தில் நம்ம எடுத்தோம். எது எப்படின்னா சீமான் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற தம்பிகள் அநேகம் பேர் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு ஆறுதலான விஷயம். எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொண்டர்கள் மத்தியில் எந்த சலனமும் ஏற்படவே இல்லை. சில அதிருப்திகள் வந்து பேசப்படும் போது ஒரு சலசலப்பு ஏற்படுறது உண்மைதான், அது எல்லா கட்சியிலும் உண்டு. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் வந்து சீமான் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய தலைமையில் இயங்கக்கூடிய அந்த தொண்டர்கள் வந்து அப்படியே வந்து வலுவாக தான் இருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் எப்படியான சதிகள் நடக்க போகுது, அதை எப்படி சீமான் அவர்கள் முறியடிக்க போகிறாருன்றதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.